முனை வந்து பட்டு விட்டது அவ்வளவுதான். ஐயா இப்போது எங்க வந்திருக்கிறோம் தெரிகிறதா? இப்போது எங்க வந்திருக்கிறோம்? கூட்டாள வந்திருக்கிறோம். உங்க அப்பா சேவ உலகம் இந்த கொலகார பாவியா கண்ணல தண்ணி வர போய் தங்கையின் கரத்தை வெட்டியவன் தேவர்களெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய உன் வீரத்திற்கும் உன் பலத்திற்கும் அவனிடத்திலே நீ சண்டை செய்வதா? நான் போறேங்க. நான் நினைச்ச நாட்டை கவுடு மொழி ஆக்கிடுவேன். கவுடு மொழி ஆக்கிடுவேன். ரைஸ் மில்ல வேலை செய்யறேன். ஒரு பொருளை படம் மூட்டை வேண்டியிருப்பேன். என்ன ஆணவம் கால் மீது காலை போட்டு காலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். நீயே காலை ஆட்டுகிறாய் என்றார். சிரிக்கிறார். உன் சிரிப்பை அடக்கி விட்டேன். ஐயா இந்திரா இந்திரா டேய் இந்திரா இந்திரா எந்திரா இந்திரா இந்திரா உன் வீரத்திற்கும் உன் பலத்திற்கும் நானா உன்னிடம் சண்டை செய்ய வருவது? எனக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். டீ கடைக்கு போய் டீ வாங்கினா வாங்கிடுவான். ஆன்சு நுண்டி எத்தானியா வாயில வெயிலானா வைப்பான். எத்தான கீழே போடுறான்னா போடுவான். மச்சான் அப்படின்னு நீ என்ன காட்டுற? அப்படி நீ என்ன காட்டுற? ஐயா உங்கள் வீரத்திற்கும் உங்கள் பலத்திற்கும் ஒரு அழைப்பது மூழ்கி அறிந்த கதையா? என்னை பார்த்து வாடா போடான்னு கேட்கிறேன். எப்படி வரப்பெற்றவர்களெல்லாம் இந்த புதிய உலகில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இறுதியாக சொல்கின்றேன், முடிவாக சொல்கின்றேன், வந்த வழியை பார்த்து ஓடு. இல்லையென்றால் நீ அடைவாய் சுடுகாடு. போவதா என்ன ஆளுநரா? என் தங்கை கருத்தை அவரை செய்து என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு பாதத்தில் நான் பண்ணுவேன். பாதம் பணிய பறந்து பிறந்தவில்லைனா இந்தியாவை சொல்கின்றேன், வந்த வழியா போடு. போய்விடு. கணத்துக்கு இந்த வஜ்ராட்சினா விளையாகி விடுவான். ஆமாடா இந்திரா நீண்ட நாட்களாக உனக்கு பகை இருந்து கொண்டே வருகிறது.
சொன்னான். உடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாரால முடியாது. இன்று என் கருத்தால் மண்டிய வேண்டும். உடைய விதி உடைய தலையில் எழுதியிருக்கிறார். சொல்லுங்க வந்த வழியை பார்த்து முடியாது. அதுவும் ஒரு ஆம்பளம் பரவாயில்லடா. நீ வந்து இந்த கம்பெனில யாரும் என்ன ஆம்பளையா மதிக்கப்பட்டிருப்பா. ஆமாப்பா, நான் ரச்சிதா மேடம், இவர் நித்யானந்தா சாமியார், திருவண்ணாமலையில வாங்க ஆசையை காதல நீ செய்தது தவறு என்று கூறி ஓடிவிடு. ஆபத்தை தேடி இந்த தேவலோகத்துக்கு தலைவன் யார்? இந்த வாய் தான் உன உர வாங்க வைக்கிறது. எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல.
இப்படி தேவருக்கெல்லாம் தலைவன் நீ செய்த தவறு என்ன தெரியுமா? ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு கொடுத்தா உங்களோட என் பையன் இருந்து ஏன்டா எடுத்து நீ என் பையன் இருந்து எடுத்து வேற டப்பால வச்சுக்கிறேன் எடுத்து கொடுத்தானா அம்மா சிறுகுடா இன்று இருக்க வேண்டிய இடம் பாதாள எதற்கு வந்த அந்த பதவாயினது உங்களுக்கு அவஸ்தா உனக்கு இப்பேற்பட்ட நல்ல நேரம் வேண்டுமா? இந்த தேவலாகத்தில் பூலாகத்தில் நினைக்க வேண்டிய அரசுகளை அனுப்பியிருக்கீங்க. எத்தனையோ அரசுகளை முன்னால் அனுப்பியிருக்கிறார்கள். கொண்டு கொடுத்திருக்கீங்க. உனக்கே இப்பேற்பட்ட முன்னால் தானடி அதமுகி கரம் வெட்டப்பட்டது. சிவனை குறித்து தான் ஒரு காவல்கார விவரம் பத்தாது நீ உள்ள போ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என் மனைவி அழைத்து போடுவேன், செத்து போடுவேன், எய்ட்ஸ் வந்துடும். என் மனைவி தேவ அமிர்தத்தில் பிறந்தவனை கிட்ட நீங்க சாதாரண காவல்கார பையன் சுவாமி சுவாமி ஆண்டவா இறைவா அழாது மாமா பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுமா? இது டென்ஷன் பத்தாதடா, இது டென்ஷன் பத்தாத. மாமாக்கு பார்த்தா லவ் பண்ணுவாங்க கம்முல. அச்சா அவர் கொஞ்ச நாள் மாமாக்குதுடா பாட்டில அவருக்கு பரவாயில்ல. டேய் இன்னும் போட்டு சிரிக்காதடா சீத பேதி வாயா. இந்த ஊரு ராணி தாலி கட்டிய உன் கணவன் கையிலே விளக்கிட்டு பாதாள சிறையில் அடைத்திருக்கிறோம். இன்று முதல் உனக்கு கணவன் யார் தெரியுமா? நான் தான். ஒரு ஆசைத்தான், அன்பு ஆசை. மச்சான் மச்சான் எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல குளிக்காட்டி இருந்துட்டு உதவாங்க. நீ யாரான்னு சொல்ல மாட்டேன். நான் வயல வச்சுக்கிற பாட்டுல என்ன ஆடுகிறார்? என் தங்கை தவறு செய்தால் அவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். செய்தால் என்னிடம் சொல்ல வேண்டும். அண்ணா எனக்கு இருக்கிறேன், நான் சொல்ல வேண்டும் அல்லவா? சரி, தவறு செய்து விட்டேன், அதை விட்டு விடுகிறேன். உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அட பாவி, நான் ஜாத்திரைவா, நான் மாட்டான் தோட்டத்து மல்லிகைடா, மாட்டான் தோட்டத்து மல்லிகை. மணக்க வேண்டியவனுக்குத்தான் மணக்குவேன் தவிர மாட்டான் தோட்டத்து மல்லிகை தான் மனம் அதிகம் சொல்லுவார்கள். ஆமா, உன்னை போன்ற அரங்களுக்கு இது மணக்கவே மணக்காது. மணக்காதா? ஆமா, மணக்காது. ரோஜாடா பையா, திட்டு பையன் கிடக்கிறேன். சாதாரண பாட்டு தூக்கி முட்டுக்கிறாங்க. பார்த்து திருநா அவன் சொல்ற பத்தல இப்படி கச்சேரி இருக்கிறேன். எப்படி விடலாமா இவளை? அண்ணன் இவளை கட்டி எடுத்து சுவை பார்த்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க. ஆனா விபரம் பத்தமா உனக்கு என்னன்னு தெரியல. உன் ஆண்மை ஜனத்தை இப்பதான் பார்க்க போகிறேன். ரோஜா அந்த முள்ளை அகற்றி விட்டு அந்த ரோஜாவை பக்குவமாக பறித்து
அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய தண்ணியை பிச்சுக்கு பிச்சுக்கு அம்மால பிச்சுக்கு பிச்சுக்கு அதை முடியுமா கட்டி முடியாது. இந்த பாத்திரம் எப்படி காட்சி இருக்கிறாய் அடிபடிதோ படி பதிவி முன்முகம் காண வருவாயே அந்த பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது மனிதாமணி அன்னவன மோகினி மணி முன்முகம் காண வருவாய் கண்ட காவியத்தையோடு கம்பன் கண்ட காவியத்தை சீதையோனி அயல் விழியில் மீனினத்தின் ஜாதியோனி அந்த ரதி வடிவில் இணைமயக்கும் தேவதையோ மணி மனமோகினி மணிவி முன்முகம் காண வருவாய் மணிதாமணி உன்னை ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனம் ஜனம் கொடுக்காத அப்படி இருந்தாலும் கூட நான் சும்மா விட மாட்டேன் இந்த பிணத்தின் மீது ஏறி உன்னை ஒரு அரை மணி நேரம் உன்னை குட்டகால எப்படி ஆசைக வளர்த்த தங்க ராஜமகியே
வேண்டாம். தலைக்கு தானாகவே அழித்து விடுவார். என் வார்த்தை கேளடா. அங்கே கருத்தை வெட்டி விட்டீர்களே, எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? புறப்பட்டு போக வேண்டும் சொல்ல வேண்டியதானே? வெட்டும் பொழுது என் தங்கை எப்படி துடி துடிப்பா, என் தங்கை எப்படி துடித்தாலோ அதே மாதிரி நீ துடிக்க வேண்டும். சொன்னா தொடக்கிறதும் வரதும் தூங்குறதும் வாழக்கூடிய இந்திராணி, நான் தினத்தலை அடைப்பட்டு நான் வாழ வேண்டுமா? ஆமா. ஏண்டா இப்படி அக்கிரமணியா பேசாத பேசாத போட்டேக்கமா. ஏண்டா நீ யார கட்டாவா? ஏண்டா நீ யார கட்டா? என்ன கட்டா ஏக்கமா? உன்னதான கட்டா? ஆமா ஏக்கமா. தங்கையின் கருத்தை வெட்டியவர்கள் தண்டனை அனுபவித்த சந்திக்க வேண்டும். தேவருக்கெல்லாம் தலைவனாக தெய்வம் தேவைக்கிறாய். இப்படி அனைத்தையும் இழந்த நிராயுத பானையாக சிறையில் அகப்பட்டு தவிக்கின்றேனே. அண்டவா இறைவா, தேவரை காப்பாற்ற வழியே கிடைக்கவில்லையே, தேவரை காப்பாற்ற வழியே கிடைக்கவில்லையே. அந்த முழுபாவி கல்வாணத்துக்கூடிய அந்த பரம கடவுளை வரம் பெற்று தேவரை அனுமதி சித்திரவதை செய்கின்றாயே. அண்டவா ஜெகதீசா பரமேசா
இந்த கொடியவனுக்கு வரத்தை கொடுத்து தேவனை சித்திரவதை செய்கின்றானே அந்த அசுரனை அழிய வேண்டுமே, தேவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே. இறைவா ஜெகதீசா பரமேசா இறைவா அடவா அரகல சம்போ மகதே அரகல சம்போ
நாமோ முக்கண் படைத்த ஈசனாக கருத்தில் கபாலம் ஏற்றி 30 கோடி தேவர்கள் 47 ரிஷிகள் அனைவரும் புடைத்துள்ளே இந்த கைலாயத்திலே சிவசக்தியை சமேதராக வச்சிருக்கின்றோம். இருந்தாலும் உடன் வரக்கூடிய பார்வதாக பார்க்க வேண்டும். பார்வதா